அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஏஐ பவர் டூல் லான்ச்ட் பை கவர்மெண்ட் டு ஜெனரேட் ஸ்ட்ரக்சர்ட் மினிட்ஸ் ஆஃப் கிராம் சபா மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கிராம சபையில நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் நடக்கும் இல்லையா? ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, ஜனவரி 26, மே 1 இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஸோ கிராம சபா மீட்டிங்ஸ்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராம சபா மீட்டிங்ல நடந்த பேசப்பட்ட விஷயங்களோடைய ஒரு சின்ன குறிப்பு மாதிரி. ஸோ அத உருவாக்குறதுக்காக ஒரு ஏஐ டூல வந்து மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபாஷார் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இத வந்து திரிபுரால முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சரியா? ஸோ சபாசார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, த இன்ஸ்டன்ட் கிராப் லோன் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் அஸ் அ பைலட் ப்ராஜெக்ட் பை தமிழ்நாடு இன் விச் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் முன்னோடி திட்டமாக உடனடி பயிர்க்கடன் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து நம்ம முதலமைச்சர் ஒரு முன்னோடி திட்டம் பயில் ப்ராஜெக்ட் தொடங்கியிருக்காரு. இணைய வழியில பயிர்க்கடன் வழங்குறது அந்த திட்டம். முன்னாடிலாம் பயிர்க்கடன்களை வாங்கணும் அப்படின்னா நம்ம பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில அப்ளை பண்றப்ப நமக்கு 20ல 30 நாள் ஆகும். ஆனா இப்ப இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அத டாக்குமெண்ட் அதிகாரிங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி நமக்கு லோன் அமௌண்ட்ட வந்து கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இது எல்லாமே ஒரே நாள்லயே நடந்து முடிஞ்சிரும். இதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம். சரியா? நான் இன்னைக்கு அப்ளை பண்றேன். இன்னைக்கு காலையில அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன்னா, இன்னைக்கு மதியானமே என் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி சாயந்திரமே அமௌண்ட்ட கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் கிராப் லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்த தமிழக அரசாங்கம் எங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, தர்மபுரியில அதியமான் கோட்டை அப்படிங்கிற பகுதியில வந்து இந்த திட்டத்த ஒரு முன்னோடி திட்டமா, ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்த டைம் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு குறைக்கடத்தி மிஷனுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2030 வரைக்கும். சரியா? அடுத்தது, அண்டர் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டு மைக்ரேஷன் ப்ரோக்ராம் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் விச் கண்ட்ரி இஸ் ரீலோகேட்டிங் இட்ஸ் பாப்புலேஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் முதல் திட்டமிடப்பட்ட இடப்பெயர்வு திட்டத்தின் கீழ் எந்த நாடு தனது மக்களை இடமாற்றம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துவாலு அப்படிங்கிற பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஆஸ்திரேலியாவுக்கும் ஹவாய்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு நாடு தான் இது. சரிங்களா? கோரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்கள. கிட்டத்தட்ட 11,000 மக்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு நாடு துவாலு அப்படிங்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 2 அடி தான் அதிகமா இருப்பாங்க. 2 மீட்டர் அபோவ் சீ லெவல் தான் இவங்க. சரியா? அதனால வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அதனால இவங்களோட பாப்புலேஷன அப்படியே ரீலோகேட் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு இவங்க மொத்த மக்கள் தொகையும் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. சரியா? லாஸ்ட்டா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த டாப் ஸ்டேட் இன் ட்ரெய்னிங் மெம்பர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ். உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் அவங்களுக்கும், உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையாட்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுக்கறதுல யார் டாப் ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தான். இப்ப 12,482 உள்ளாட்சிகள் இருக்கு அப்படின்னா, எலக்ஷன் நடந்து முடிஞ்சோனே கவுன்சிலர்ஸ் வருவாங்க. கவுன்சிலர்ஸ் எல்லாருக்குமே ட்ரெய்னிங் குடுப்பாங்க அரசாங்கம். சரியா? இந்த ட்ரெய்னிங் அப்படிங்கிறது அந்த அவங்களோட பதவி காலத்துல இடையில அடிக்கடி வரும். ஓகேங்களா? இந்த மாரி ட்ரெய்னிங் குடுக்கறதுல யார் ஃபர்ஸ்ட்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.